அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம் எல்லாருமே நல்லா இருப்போம். இன்றைய நாள் 12ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம், வெள்ளிக்கிழமை. அற்புதமாக வைகாசி 29ஆம் தேதி துவாதசியில் பிறக்கக்கூடிய இந்த நாள் மிக சிறப்பு. நேற்று ஏகாதேசியை சர்வ ஏகாதேசியை பேசினதுக்கு அத்தனை பேர் நல்லா ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்கன்னு வாழ்த்திருக்கீங்க, நன்றி. இன்று பிரதோஷங்க. பிரதோஷம் அப்படிங்கும்போது எல்லா தோஷத்தையும், நவக்கிரக தோஷத்தையே நீக்கக்கூடியவர். ஏன்னா அப்பனுக்கே அந்த விஷம் போகக்கூடாதுன்னு பார்வதி தாயார் அப்படியே தொண்டையை பிடிச்சாராம். அப்பேற்பட்ட இந்த பார்க்கடலில் கடைந்த அந்த நஞ்சு நம்மளுடைய சிவனை பாதிச்சிருமோ அப்படின்னு அந்த விஷயத்தை ஒரு புராணக்கதை உண்டுங்க. இந்த மாதிரி அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது மாலை 4:30 7 மணி வரையுமே நம்ம சொல்லலாம். அந்த மாலை நேரத்துக்கு அவ்வளோ விசேஷம் உண்டுங்க. எப்படின்னா, இந்த சங்கடகரா சதுர்த்தி விநாயகருக்குங்க, அடுத்தது பிரதோஷத்துக்கு ஈசனுக்கு. ஈசனுடைய வழிபாடு அப்படிங்கும்போது நிறைய சொல்லலாம். பஞ்சபூத தத்துவத்தை ஆத்மார்த்தமாக நம்ம சொல்லணும்னா பிரபஞ்சமே ஈசனுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரதோஷத்தை அப்படின்னா, நம்மளுடைய பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படிங்கிறது, நம்ம என்ன அந்த பிறவியில் பிறந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், என்ன விஷயத்தை இங்கே தொலைக்க வந்தோம், எதை கொண்டுட்டு போக போகிறோம், இப்படி தத்துவார்த்தமாக வாழக்கூடிய அமைப்பில் நம்ம ஜாதக கட்டத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஈசனிடம் வேண்டி அப்படி மண்டிட்டு எப்படி அழகாக நந்தி தேவன் நேராக பார்த்துக்கிட்டு இருக்காரோ, அதுதான் அந்த நந்தி காதில் போய் ஓதுவோம். என்னோடய கஷ்டமெல்லாம் நீக்கிரு, எனக்கு இதெல்லாம் நல்லது கொடுக்கணும், இதெல்லாம் எடுத்து ஈசன்ட்ட ஒரு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதை மாதிரி நந்தி பகவான்கிட்ட சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு நந்திக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறதுல பல சூட்சும ரகசியம் இருக்குதுங்க. நாளை சந்திப்போம்.